திமுக என்ன பண்ணுச்சு, தொடர்ந்து சோசியல் மீடியால போஸ்ட் போடுறவங்க, யூடியூப்ல பேசுறவங்க எல்லாரும் தூக்கிட்டு இருந்தாங்க. அதே வேலையை இப்ப நீங்க பாக்குறீங்க. இன்னைக்கு மாரிதாஸ் அவர்களை அது விடிய காலம்பர அதிகாலையில ஒரு 10 பேர் மதுரையில போய் அவரை போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. முக்தார் அவர்கள் சிஎம் அவர்களை ஆபாசமா இது பண்ணி ஒரு வீடியோ போட்டு பேசினாரு. அவரை ஏன் நீங்க என்ன கைது பண்ணல? திருச்சி சூர்யா சிவா கைது பண்ணிட்டீங்க, ஏன் முக்தாரை கைது பண்ணல நீங்க? ஏன்னா முக்தார் உதயநிதி ஸ்டாலின் கூட போயிருக்காரு, கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் கூட போட்டோ எடுத்துக்கிறாரு, திருமாவளவன் அவர்களோட க்ளோஸா இருக்கிறாரு. அப்ப அவங்களோட எல்லாம் க்ளோஸா இருந்தா நீங்க கைது பண்ண மாட்டீங்களா? இந்தி கூட்டணி மீட்டிங் போற வழியில ஃபுல்லா ஹிந்தியில போஸ்டர், ஹிந்தியில பேனர் ஃபிளக்ஸ் அடிச்சு உதயநிதி முகத்தையும் ஸ்டாலின் முகத்தையும் போட்டு இவங்க காங்கிரஸ் எங்க முதுகுல குத்திட்டு போயிருச்சு, எங்க முதுகுல சவாரி பண்ணிட்டு இன்னைக்கு எங்களை குத்திட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் திட்டிலாம் ஃபுல்லா பேனர் வச்சிருக்கிறாங்க. ஸோ இது திமுகவுக்கு வந்த கொடுமையானு தெரியல. திருப்பரங்குன்றத்துல நின்னார்ல நிர்மல்குமார், அப்ப அங்க அவர் சொல்லியிருக்கணும்ல, எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் இங்க தீபத்தூர்ல தீபம் ஏத்த விட மாட்டேன், தீபத்தூர்ல தீபம் ஏத்தணுங்கிறது என்னோட விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லி பேச வேண்டியதானே. அப்ப நீங்க எலெக்ஷன் நேரம் வந்தா கையில வேலை தூக்கிக்கிறீங்க, எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்க கோயில்ல விளக்கெரிய கூடாதுங்கிறீங்க. கட்சியா இருக்காங்க, நாங்க ஊழல் செய்ய மாற்றி செய்ய வந்திருக்கோம், அதே நிலைப்பாடு ஃபாலோ பண்றோம் அப்படின்றாங்க. எது என்ன நிலைப்பாடு? கோவில்ல விளக்கேத்த விட மாட்டேன்னு சொல்றதா? ஊழல் இல்லாம நாங்க அந்த நிலைப்பாடை ஃபாலோ பண்றோம்னு சொல்றாங்க. இப்போ கோவில்ல விளக்கேத்தணும்னு சொன்னது யாரு? பொதுமக்களா, கோர்ட்டா? கோர்ட். அப்ப கோர்ட்டோட தீர்ப்பை யாரா இருந்தாலும் நிறைவேற்றணுமா இல்லையா? ரமேஷ் அவர்கள் சொல்லணும், அமைச்சரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும் சரி, கோவில் நடைய எத்தனை மணிக்கு சாத்தணுமோ அத்தனை மணிக்கு சாத்திரணும். அப்ப இதையுமே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கணக்குல எடுத்து யார் வந்தாலும் சரி, முதல்வரே வந்தாலும் சரி, கோவில் நேரத்துக்கு வரணும், இல்லையா நடைய சாத்திடுவோம். எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் அந்த கேஸ் 20ஆம் தேதி வரைக்கும் விசாரிக்க கூடாதுன்னு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பண்ணிருக்காங்க. இடி பெர்மிஷன் கேக்குறாங்க, இடிக்கு அவங்க பெர்மிஷன் கொடுக்கணும். தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவிலிருந்து சுமதி மேகவர்ணம் அவர்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், நேற்றுக்கு முஸ்தபா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, தமிழக பாஜகவில் தொண்டர்களுடைய எண்ணிக்கை ஐயங்கர் பேக்கரியில் எண்ணிக்கையோட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? முஸ்தபா அவர்கள் வாயாலே தான் இப்படி உட்காந்து எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்கிறாரு. ஏற்கனவே சனாதனத்தை ஒழிக்க தான் வந்திருக்கோன்னு சொன்னார். அதை பேசாமல் இருந்தால் அட்லீஸ்ட் அந்த சிறுபான்மையின அமைச்சராவது ஆயிருப்பார். இந்த வாயால் தான் இப்போ எம்எல்ஏவே உட்காந்துருக்காரு. திருப்பி இந்த வாய் தேவையா அப்படிங்கிறது நமக்கு புரியல. இங்கே பாஜகவோட உறுப்பினர்கள் சேர்க்கை நடந்தபொழுது எத்தனை லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க என்னன்றது இவருக்கு தெரியுமா இல்லையா? இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே எது நடந்தாலும் நீங்கள் பாஜக மேலே ஒரு வன்மம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குல்ல உள்ள. அப்போ எதுக்கு உங்களுக்கு இந்த வன்மம்? அங்கே எதிர்கட்சியில் உட்காந்துருக்கு திமுக. இப்போ நீங்கள் எதுக்காக பாஜகவை பற்றி பேசுறது, சனாதன தர்மத்தை பற்றி பேசுறது, அதை ஒழிக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னா, அப்போ இவங்கெல்லாம் வேலை செய்கிறத விட்டுட்டு அங்கே இன்னும் உங்களுக்கு என்ன, உங்களோட தொகுதி என்ன, உங்கள் தொகுதியில் என்ன வேலை நடக்கணும், எம்எல்ஏவா நீங்கள் என்ன செய்யணும், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. சும்மா மைக்க பார்த்தோன்னே எதையாவது கண்டதை போய் வாந்தி எடுத்துக்கிட்டு உட்காந்துருப்போம் அப்படின்னு ஒரு மீடியா அட்டென்ஷனுக்காக இருந்தீங்கன்னா சீக்கிரமாக மக்கள்கிட்ட நீங்கள் இப்போ ஆல்ரெடி 30 நாளே நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கீங்க. சீக்கிரமாக மக்களே எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டோன்னு நீங்கள் தொகுதிக்கு முன்னாடி துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள். தாவேக்கா தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே விமர்சனங்கள், அது மேலான விமர்சனங்கள் சாதாரணமா போற பக்கம் இல்ல, மக்களே எழுப்பக்கூடிய விமர்சனங்கள் ஏகப்பட்டது வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க இந்த இவரை பாத்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்கள் மேல் கூட பாத்தீங்கன்னா, வைகை ஆற்றை ஆக்கிரமிச்சு அவரோட கல்வி நிறுவனம் கட்டியிருக்காரு, ஏதோ ஒரு கல்வி நிறுவனம் கட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு வைகை ஆற்றை காணோம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஓட்டி இருக்கிறாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு சுற்றுச்சூழல்ல ஒரு ஆத்தகோ எடுத்து ஆக்கிரமிச்சு ஒரு கட்டடம் கட்ட கூட உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு. ஏன்னா அவங்க இன்னும் புரோட்டோகால் தெரியாதுங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்க கற்றுக்கிட்டு வருவாங்க. 6 மாதம் டைம் கொடுங்கம்பிங்க. 6 மாதம் டைம் கொடுக்கறது எதுக்கு டைம் கேட்கணும்? ஒன்றுமே புரியல. நீங்கள் நான் மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு உங்கள் தாவகக்காரங்களே ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் மயக்க மருந்து கொடுத்து அந்த பொண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்க. உங்கள் கட்சிக்காரங்களே இந்த மாதிரி ஆத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. உங்கள் கட்சிக்காரங்களே ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் கட்சிக்காரங்களே எல்லாம் கொலையை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்படிலாம் நடக்குதுன்னா அப்போ நீங்கள் என்ன மாற்றத்தை கொடுக்க போறீங்க? உங்களுக்கு வாய் மட்டும் காது வரைக்கும் நீளுது, வேலையில ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்றேன், நீங்கள் உங்களுக்கு பாஜக எவ்வளோ நிர்வாகிகள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்கன்னு கணக்கெடுக்கிற வேலையை பாஜக தலைமையில பார்த்துப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன வேலை பார்க்கணுன்றதை உலகமாக அதை போய் முதல்ல பார்க்க சொல்லுங்க. இன்னொரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அதிமுக தோற்றதுக்கான காரணம் பாஜகவுடனான கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இப்படி பார்க்க வந்து 22% வாக்கு எடுத்திருந்தாங்க 2024. பாஜக 18%. இது ரெண்டும் சேர்த்திருந்தாங்கன்னா 38% இன்னைக்கு அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கணும். அவர் சொல்றதை ஒத்துப்போதை நம்ம செய்யுது. இது வந்து யாருக்குமே அவங்கவுங்களோட ஓட்டு வந்து கன்வெர்ட் ஆகலை. இது எல்லாமே அந்த விஜய் வேவ் அப்படிங்கிறதுல அந்த விஜய்க்கு போடணும், நம்ம எதனா ஒரு மாற்றத்தை கொடுக்கணுன்றதுல அது எல்லாமே மாறி போயிருக்கு. ஸோ அது எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுமே கிட்டத்தட்ட 25 வருஷம் 30 வருஷமா இருந்தவங்களே இதை யாருமே இதை ப்ரெடிக்ட் பண்ணலை. அந்த அளவுக்கு போயிருக்கு. முஸ்தபா அவர்கள் வந்து பெரிய செஃபாலஜிஸ்டா இல்லை மிகப்பெரிய அரசியல் விமர்சகரா, எத்தனை வருஷமா அரசியல்ல இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒன்றும் கிடையாது. சும்மா அவருக்கு போற போக்கில் பேசுறத பேசிட்டு போயிட்டு இருக்காரு. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மக்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. நீங்க ஒழுக்கமா நமக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நம்ம வந்து அந்த அவங்களோட இதை வந்து வேல்யூ பண்ணணும்னு நினைச்சு வேலை செய்ய ஆரம்பிக்கணும். சும்மா உட்காந்துட்டு நீங்க மைக்க கடத்த இடத்துலலாம் நீங்க மைக்க கடிச்சு துப்பிக்கிட்டு பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா மக்களுக்கு எந்த வேலையும் செய்யலைன்னா, இது வரைக்கும் மதுரை தொகுதிக்கு 30 நாள் ஆச்சு. நீங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க அங்க போய் என்ன வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க, அங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க? எல்லா எம்எல்ஏக்களும் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க மேம். அதான் கேட்டா 6 மாசம் டைம் கொடுங்கம்பாங்க. ஆனா வாய் பேசுறதுக்கு மட்டும் உங்களுக்கு 6 மாசம் தேவைப்படுதா? இந்த பேச்சு உங்களுக்கு தேவையா? அவன் நாங்க என்ன சொல்றோம், ஒரு டைம் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது மூலையில தான் கிடப்பீங்க. அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா எம்எல்ஏனா போய் நீங்க உங்க தொகுதி வேலை என்னவோ அதை முதல்ல பார்க்க ஆரம்பிக்கணும். அது முதல்ல என்னன்னு கத்துக்கிட்டு தெரிஞ்சுட்டு உங்க பண்றதுக்கே வெளியில பேச நேரம் இருக்காது. 3 மாசம் ஆகும் உங்களுக்கு தொகுதியில என்ன நடக்குது, என்ன பண்ணணும்னு புரிஞ்சுக்கவே. அதை முதல்ல போய் ஃபுல்லா அவங்க பார்க்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து மற்ற கட்சிகளை பத்தின சர்வே இதெல்லாம் அவங்க அப்புறம் பண்ணிக்கலாம். இப்ப திருப்பரங்குன்றம் விஷயத்துல சிடிஆர் நிர்மல்குமார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு இருந்ததோ அதையே நாங்கள் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி திமுக வந்து அங்க இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க தீபத்தோட 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கட்சியே இருந்திருக்கலாமே, நீங்க வந்தீங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம்ல, எதுக்கு நீங்க வந்தீங்க? நீங்க என்ன ஊழல் செய்யற கட்சியா இருக்காங்க, நாங்க ஊழல் செய்ய ஆட்சி செய்ய வந்திருக்கோம், அதே நிலைப்பாடு ஃபாலோ பண்றோம் அப்படின்றாங்க. எது என்ன நிலைப்பாடு? கோவில்ல விளக்கேத்த விட மாட்டேன்னு சொல்றதா? ஊழல் இல்லாம நாங்க அந்த நிலைப்பாடை ஃபாலோ பண்றோம்னு சொல்றாங்க. இப்போ கோவில்ல விளக்கேத்தணும்னு சொன்னது யாரு? பொதுமக்களா, கோர்ட்டா? கோர்ட். அப்ப கோர்ட்டோட தீர்ப்பை யாரா இருந்தாலும் நிறைவேற்றணுமா இல்லையா? இப்ப நீங்க அரசியலமைப்பு சட்டத்துல என்ன பிரமாணம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நான் அதை காப்பாத்துவேன்னு சொல்லி தானே இது பண்ணிருக்கீங்க. இப்ப நாளைக்கே ஒரு நீதிபதி வந்து இவனுக்கு கொலை குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுக்குறாரு, நீங்க என்ன செய்வீங்க? இல்ல எங்களுக்கு இந்த தீர்ப்புல இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்தி வைப்பீங்களா? கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, கோவிலில் விளக்கேற்ற சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது எங்களுக்கு ஒன்றும் புரியல. இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே இருக்கிறது வந்து மசூதி கிடையாது, தர்கா. இஸ்லாமியர்கள்ல பெரும்பான்மையானவர்கள் வந்து தர்கா வழிபாட்டுக்கு போக மாட்டாங்க. அந்த தர்காவில் போய் நிற்கிறது யார் தெரியுமா? நம்மளோட இந்துக்கள் தான். நம்ம பிள்ளைக்கு பயந்துருச்சுன்னு போய் அங்கே போய் தர்கால மந்திரிச்சு தண்ணி தெளிச்சுட்டு வருவாங்க. காய்ச்சனா போய் தர்கால மந்திரிச்சு தண்ணி தெளிச்சுட்டு வருவாங்க. அந்த இடத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்துக்கள் தான். அப்போ எந்த இஸ்லாமியர்களோட மனசு புண்படுதுன்னு நீங்க இதை பண்ணாம இருக்கீங்க. அன்னைக்கு அந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு விளக்கேற்ற சொன்ன அன்னைக்கு எத்தனை இஸ்லாமியர்கள் ரோட்ல வந்து அந்த மாதிரி அந்த மலையை சுத்தி இருக்க இஸ்லாமியர்கள் யாராவது ஒருத்தவங்க ரோட்ல வந்து நின்று இல்ல இந்த மலை மேல விளக்கேத்தனா எங்க உணர்வுகள் பாதிக்கப்படும் யாராவது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? பிரச்சனை பண்ணாங்களா? அவங்களே என்ன கேட்டாங்க, எங்க விளக்க ஏத்திட்டு போங்க, என்னங்க பிரச்சனை எங்களுக்கு? அது முருகன் மேல தானேங்க, அது முருகன் கோயில் தானேங்க, அதுல ஏத்துறதுக்கு என்ன பிரச்சனை? இஸ்லாமியர்களே கேட்டாங்கல்ல. அப்ப நீங்களே திட்டமிட்டு திமுக என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையா ஆயிடக்கூடாது. இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இங்க யாரும் ஒத்துமையா இருக்கக்கூடாது. அவங்கள மதத்தால பிரி, ஜாதியால பிரி, ஆண் பெண்ணா பிரி, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு பிரி, இப்படி இவங்களை எல்லா வகையிலும் பிரிவினைவாத அரசியலை மட்டுமே தான் திமுக முன்னெடுத்தது. தேவையே இல்லாம ஒரு பிரச்சனையை கிண்டி விட்டு ஓகே பாருங்கள் நாங்க தான் வந்து சிறுபான்மையின காவலர்கள் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் ஒரு பாலிடிக்ஸ்க்காக தேவையே இல்லாம கிளப்பி விட்ட பிரச்சனை திமுக. அப்ப நீங்க அப்பயே அமைதியா இருந்தீங்க. அப்பயே நாங்க கேட்டோம் தாவேகாவோட ஸ்டாண்ட் என்ன, ஏன் அமைதியா இருக்காரு விஜய் அவர்கள்னு. இப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இவர் வன்னியரசு சொல்றாரு புறந்தள்ள வேணுமா, இந்த தீபத்தூண்ல விளக்கேத்தணுங்கிறத புறந்தள்ளுங்க அப்படின்றாரு. இவர் என்ன சொல்றாரு, ஆதவ அர்ஜுனா நிர்மல்குமாரோட ஸ்டாண்டு தான் டிவிகேவோட ஸ்டாண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க இந்து மக்களோட ஓட்டுகள் இதை ஓட்டு கேட்கறப்ப நீங்க சொல்லியிருக்கணும்ல, திருப்பரங்குன்றத்துல நின்னாருல நிர்மல்குமார், அப்ப அங்க அவர் சொல்லியிருக்கணும்ல, எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் இங்க வந்து தீபத்தூண்ல தீபம் ஏத்த விட மாட்டேன், தீபத்தூண்ல தீபம் ஏத்தணுங்கிறது என்னோட விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லி பேச வேண்டியதானே. ஏன் நீங்க எல்லாம் வந்து எலெக்ஷன் நேரம் வந்துட்டா மட்டும் பட்டையை போட்டுக்கிறீங்க? இங்க இருந்து ஓடினார்ல விஜய் அவர்கள், போய் திருச்செந்தூர்ல போய் வேலை தூக்கிட்டு நின்னார்ல, அப்ப நீங்க எலெக்ஷன் நேரம் வந்தா கையில வேலை தூக்கிக்கிறீங்க, எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்க கோயில்ல விளக்கெறிய கூடாதுங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு நீங்க உண்மையாலுமே நீங்க சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னாருல முஸ்தபா, அந்த மதுரையில போய் நின்று சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கணும்ல. அப்ப இந்து மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறீங்களா? அப்ப இந்து மக்களை எமோஷனலா அங்க வந்து அக்கா தங்கச்சி அம்மா அப்பா அதெல்லாம் அப்போ, அதுக்கப்புறம் சனாதனத்தை ஒழிச்சே தான் தீருவோம், இங்க இந்து கோயில ஒரு விளக்கு கூட ஏத்து விட மாட்டோம் அப்படின்னா
அப்போ நீங்க எப்பேற்பட்ட சந்தர்ப்பணவாதிகள், நீங்களா சுயநலவாதிகள். உங்களுக்கு அந்த பதவி திமிரு, பதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக எங்க மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், இந்து மக்கள் வந்து இந்து மக்களா சிந்திச்சு ஓட்டு போடணும். இவங்களுக்கு ஓட்டு போட்டா என் கோவில் பாதுகாப்பா இருக்குமா, இவங்களுக்கு ஓட்டு போட்டா என் கோவில்ல இருக்க சொத்து பத்திரமா இருக்குமா, சிலைகள் பத்திரமா இருக்குமா, கோவிலே காணா போயிட்டு இருக்கு. இந்த திமுக ஆட்சியில பாருங்க, நகையை உருக்குறேன்னு சொல்லி 3000 கோடி 3000 கிலோ நகையை உருக்குனாங்க. அதுல இப்ப ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார், இது வரும் தான் நாங்க அப்பயே சொன்னோமே. நீங்க திமுக கண்ணுக்கு எதுக்குற பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப யாட்டையை போட்டுருவாங்க. விஞ்ஞான ஊழல் பண்றதுல அவங்க பெரிய கேடி. அப்படி இருக்கிறப்போ தங்கத்தை உருக்குறேங்கிறீங்க. தங்கத்தை உருக்குனாலே அதுல இவ்வளவு போச்சு அவ்வளவு போச்சு நீங்க என்ன வேணா பித்தலாட்டம் பண்ணலாம்ல. அப்ப எவ்வளவு கொள்ள நகை போச்சோ தெரியல எங்க கோயிலோட நகையெல்லாம். அப்ப எப்படி எங்க கோயில் சுத்தினா மட்டும் உங்களுக்கு யார் வேணா அப்படி வேணா எல்லாம் பண்ணிட்டு போவீங்களா? நாங்க தானே போய் கொடுக்குறோம். நாங்க எதுக்காக போய் கொடுக்குறோம்? புதிய அமைச்சர் வந்திருக்காங்க, புதிய ஆட்சி வந்திருக்கு. ரமேஷ் அவர்கள் போயிட்டு முகமுடி போட்டுட்டு போயிட்டு திருச்செந்தூர்ல ஆய்வு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பழனியில கியூல நின்று தரிசனம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பண்றாங்கப்பா. நாங்க என்ன கேக்குறோம், கோவில்களோட நிர்வாகம் இருக்குல்ல, கோவில்களோட நிர்வாகத்துல கோவிலுக்கு வர காசுங்கிறது கோவிலுக்கு தான்ப்பா செலவு பண்ணப்படணும். நாங்க போய் உண்டியல் எதுக்கு காசு போடுறோம்? எங்க கோவில நீங்க நல்லா பராமரிப்பீங்க, எங்க சாமியை நல்லா பாத்துப்பீங்க, அந்த கோவில வேலை செய்யற அர்ச்சகருக்கு ஒரு சம்பளம் கொடுப்பீங்க, இல்ல உழவார பண்ணுவீங்க, அதுக்கு தானே போடுறோம். நீங்க உண்டியல இருக்க காசை ஃபுல்லா வலிச்சு எடுத்துட்டு வந்து ஏன் கவர்மெண்ட் கொடுக்குறீங்க? அப்ப மித்தனை இப்ப ஒரு சர்ச்சில் வர வருமானத்தை சர்ச்சு தானே யூஸ் பண்ணிக்குது, ஒரு மசூதியில வர வருமானத்தை அவங்க தானே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் எங்க இந்து கோவில்ல இருக்கிற இதை மட்டும் வருமானத்தை எடுத்துட்டு போய் நீங்க கவர்மெண்ட்ல சேர்க்குறீங்க? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த காசை வச்சுக்கிட்டு எங்க கோவிலுக்கு தான் நல்லது செய்றீங்களா? சரி, இப்ப நீங்க இப்ப நீங்க சென்ட்ரலைஸ்டா நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1000 கோவில்கள்ல நல்லா நிறைய கோடியா வருமானம் வருது. அதை எடுத்து கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட கோவில்கள்ல விளக்கேத்தே வழி இல்லாம இருக்குல்ல, அந்த கோவில்களை நீங்க பராமரிக்கணும்ல. பண்றீங்களா? நீங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்து சமய அறநிலையத்துறை ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன் மாதிரி எங்க ப்ராஃபிட் வருதோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணு. எதுல ப்ராஃபிட் வரலையோ அவ்வளவுதான், அதை விட்டுரு. கோவில் என்ன இதா? எல்லா கோவிலுக்கு தான் சொத்து இருக்கு. அந்த அப்படியே ஒரு கோவில் எங்கேயோ ஒரு கிராமத்துல விளக்கேற்காம இருந்தா கூட அதோட நிலங்கள் வந்து அங்க ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். யார் ஆக்கிரமிச்சிருக்கா? அவங்க என்னத்தையும் எடுத்து அந்த நிலத்துல இருந்து வர வருமானத்தை அந்த கோவிலுக்கு கொடுத்தாலே அந்த கோவில தன்னால விளக்கெரியும், உழவார பண்ணி நடக்கும், எல்லாம் நடக்கும். இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கோயில்கள் பாழடைஞ்சு நாசமா போயிட்டு இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் இவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு? அதுக்கெல்லாம் சொல்லணும். அதே போல தரிசனத்துக்கு ஆன்லைன் இதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆன்லைன்ல மட்டும் இல்லாம மொபைல் ஆப்பா யூஸ் பண்ற மாதிரி, இன்னைக்கு எல்லாரும் வந்து நெட்டை பார்த்துட்டு பண்றதை விட மொபைல் ஆப் மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா நம்ம நிறைய யோசிக்கணும். பாமர மக்கள், இன்னமுமே பட்டன் போன் வச்சிருக்கிற மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவங்க எப்படி கோயிலுக்கு வருவாங்க? அவங்க வந்து எப்படி சுலபமா சாமி கும்பிட்டுட்டு போகணும்? இன்னைக்கு அமைச்சர் போனப்பயே 2 மணி நேரம் ஆயிருக்கு. சோ அமைச்சர் லைன்ல நிக்கிறாருன்னு தகவல் வந்து அவங்க எப்படி விரட்டி இது பண்ணிருப்பாங்கன்னு தெரியும். அப்ப சாமானிய மக்கள் போனா 5 மணி நேரம் 6 மணி நேரம் நிக்காம பழனி முருகன் கோயில முருகனை தரிசிக்க முடியாது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அப்ப பட்டன் போன் வச்சிருக்கவங்க எப்படி புக் பண்ணுவாங்க? அப்ப நீங்க சாமானியர்களுக்காகவும் யோசிக்கணும். அவங்களும் வந்தா தரிசனம் பண்ணிட்டு போகணும் முருகனை. எல்லா கடவுளையும் எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கான பிளானையும் வந்து அவர் எடுக்கணும். அதே போல நிர்மல்குமார் அவர்கள் இந்த தீபத்தூண்ல விளக்கேத்துறேன் எல்லாம் சொல்றதுக்கு பேசினார்ல, ரமேஷ் அவர்கள் சொல்லணும், அமைச்சரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும் சரி, கோவில் நடைய எத்தனை மணிக்கு சாத்தணுமோ அத்தனை மணிக்கு சாத்திரணும். நிர்மல்குமார் அவர்கள் வர்றது 2 மணி நேரம் கதவை திறந்து வச்சுட்டு உட்காந்துருந்தாங்களே திருப்பரங்குன்றத்துல. அப்ப இது கரெக்டான நடைமுறையா? அப்ப இதையுமே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து கணக்குல எடுத்து, யார் வந்தாலும் சரி, முதல்வரே வந்தாலும் சரி, கோவில் நேரத்துக்கு வரணும், இல்லையா நடைய சாத்திடுவோம், அதுக்கப்புறம் எப்ப நடை திறக்குதோ அப்ப வரணும் அப்படிங்கறத கொண்டு வந்தீங்கன்னா தான் அதுதான் கடவுளுக்கு கொடுக்குற மரியாதை. அங்க கோவில்ல கடவுளை விட யாரும் பெரியவங்க கிடையாது. நிர்மல்குமார் அவர்கள் ஒன்றும் பெரிய இல்லை. இவருக்காக முருகன் காத்திருந்து இவரை பார்க்கணுமா? அப்போ என்ன மாதிரி இருக்கு? இதுக்கும் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பழனி தொகுதியோடைய எம்எல்ஏ பேர் வந்து அங்கே நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் விட்டு போயிருக்கு. அதை வந்து உடனே ரமேஷ் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு உடனே போய்ட்டு அந்த எம்எல்ஏ கூட்டிகிட்டு வந்து அரவணைச்சிருக்காங்க. ஒரு நல்ல மினிஸ்டராக தானே போயிட்டு இருக்காங்க. ஏன் இந்த இவ்வளோ விமர்சனங்கள்? நம்ம அவங்களோட செயல்களையோ தனிப்பட்ட முறையிலோ நமக்கு எந்த விமர்சனமுமே கிடையாதுப்பா. உண்மையாலுமே அவர் வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்காரு. அதில் வந்து எந்த இதுவுமே கிடையாது. ஆனால் அங்கே சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் ஊர்பட்டது இருக்குது. இது உண்மையாலுமே இந்த குருவி தலையில் படங்காய வச்ச மாதிரி மிகப்பெரிய பாரம் தான். இதோட வெயிட்டேஜ் அவர் எப்படி இது பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா இந்த திமுகலாம் வந்து இந்த இந்து சமய அறநிலையத்துறையில் பண்ணியிருக்கிற ஊழல் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையா அப்பட்டமாவே நமக்கு தெரியுதுன்னா, நீங்க உள்ளுக்குள்ள போகும்பொழுது சொல்லி இருக்கவே முடியாத அளவுக்கான ஊழல் வந்து அங்க நடந்திருக்கு. ஏன்னா சேகர்பாபு அவர்கள் என்ன பண்ணுவாரு, எப்படிப்பட்ட ப்ரொஃபைல் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அங்க எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்குன்னா, அதை ஏன் இன்னும் நீங்க அதுக்கான விசாரணைகளை ஆரம்பிக்கவே இல்லை? இந்நேரம் விசாரணை கமிஷனாவது போட்டுக்கணும். ஒரு கமிஷன் போட்டு எந்தெந்த கோவில்கள்ல என்னென்னலாம் நடந்திருக்கு கணக்கு வழக்குகளை எடுங்க. எத்தனை முறை கோர்ட்டே கேட்டு கணக்கு வழக்குகளை கொடுக்காமலாம் இருந்தாங்க போன முறை இந்து சமய அறநிலையத்துறையில. அப்ப கணக்கு வழக்குகளை தோண்டி எடுங்க. எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, என்ன செலவு பண்ணிருக்கீங்க, அந்த செலவுலாம் முறையான செலவா? அதே போல கோயிலுக்குன்னு வந்திருக்கிற தங்கம், வெள்ளி, வைரம் இந்த போன்ற நகைகள்லாம் சரியான முறையில கணக்கு வச்சப்பட்டிருக்கா? அந்த வைக்கப்பட்ட நகைகள் எல்லாமே கோவில் கணக்குல தான் இருக்கா? இல்ல அதுல என்னென்ன கையாடல்
ஊழல் நடந்திருக்கு எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அதுக்கு தானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப நீங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க மேல முறையான நடவடிக்கை எடுக்கப்படணும். கோவில் சொத்துல கை வச்சவன் கட்டாயம் ஜெயிலுக்குள்ள இருக்கணும். அதுதான், அதை என்ஷூர் பண்ணணும். நிச்சயமா. இப்போ பாஜக எதிர்க்க இந்தி கூட்டணி 2029 தேர்தலை நெருங்கி போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் ஒரு பெரிய மீட்டிங் நடந்திருக்கு. 28 கட்சிகள் கலந்துருக்காங்க. இப்போ இந்தி கூட்டணி இருக்கா ஒண்ணு இருக்காம 28 கட்சிகள் இன்னைக்கு கலந்துருக்காங்க. மீட்டிங்காக போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்து ஆளுக்கு நெல்லிக்காய் முட்டை ஊத்த மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிச்சு. மம்தா பானர்ஜி அவர்கள் 2024 எலெக்ஷன் அப்ப இந்தி கூட்டணி பக்கமே சாயாம இருந்தாங்க. இப்ப அவங்களே பாஜக எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து டிஎம்சியே அவங்க கிட்ட இல்ல. அவங்க எப்படி இந்தி கூட்டணிக்கு போய் ஏற்பாடு? பிஜேபியோட விளையாட்டு தான் சொல்றாங்க. எப்படி இவங்க கட்சியில எதனாவது எம்எல்ஏக்கள் ஓடி போயிட்டாலும் அதுக்கு பிஜேபி தான் காரணம். 28 எம்பி இருக்காங்க. அதுல வந்து ஒரு 14-15 பேர் வந்து பிஜேபி இழுக்க ட்ரை பண்றாங்க. ஒரு 60 எம்எல்ஏஸ் வந்து ஆல்ரெடி இழுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதாவது நம்ம கிட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு அப்படின்றதுக்காக ஓரளவுக்கு தான் ஆணவத்தில் ஆடலாம். எவ்வளவு நீங்க உங்களோட, அதாவது அங்கேருந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து நம்ம காதுக்கு வந்தது கொஞ்சம், அப்ப அங்க இருந்து அனுபவிச்சவங்களோட எவ்வளவு பெரிய டார்ச்சரா இருக்கும். சாமானிய பொதுமக்கள்ல இருந்து, பெண்கள்ல இருந்து, குழந்தைகள்ல இருந்து, உங்க கட்சியில இருக்கிறவங்கள வரைக்கும் அடிமைகள் போலதானே வச்சிருந்தாங்க அவங்க. அப்ப எவ்வளவு பேர் எத்தனை நாள், அதாவது எந்த இடத்துலயுமே இது என்னோட சித்தாந்தம், இது என்னோட கொள்கை, இது என்னோட தேசம் அப்படின்ற அந்த உணர்வு இருக்குல்ல, உணர்வோட இருக்கவங்க தான் எல்லா நேரத்திலயும் நிப்பாங்க. நீங்க மிரட்டி கொண்டாந்து ஒருத்தவங்க நிக்க வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு நாள் உங்களோட இருப்பாங்க? எப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ ஒன்று தப்பிச்சு விடலாம்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படிதான் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மம்தா பானர்ஜி அவர்களோட அந்த ஒரு பெரிய அடக்குமுறை, அந்த ஆணவ போக்கு இன்னைக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னா, அவங்களோட சொந்த எம்எல்ஏக்களை அவங்க அடிச்சா போன் அடிச்சா எடுக்கிறது இல்லை. அந்த இதுலயே எம்எல்ஏக்களே கிட்டத்தட்ட 20 பேர் கூட டேர்ன் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்க என்ன இந்தி கூட்டணிக்கு போய் என்ன செஞ்சிட போறீங்க? உங்களால ஒண்ணும் பண்ணிட முடியாது. இந்த பக்கம் இங்க டிஎம்கே பாருங்க, டிஎம்கே இப்பயே வந்து உங்களோட ஒட்டு இல்ல, உரம் இல்ல, இந்த ஸ்கூல்ல எல்லாமே இவனை அடிக்கிறான் மிஸ், பக்கத்துல நான் உட்கார மாட்டேன் மிஸ் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இடத்த மாத்தி கொடுங்க சொல்லி டிஎம்கே வெளியே போனாலும் டிவிகே வந்து சவுத் இந்தியா முழுக்க ஒரு பெரிய பாப்புலாரிட்டி வச்சிருக்காங்க விஜய் அவங்களோட ஃபேஸுக்கு. அப்ப டிஎம்கே போனாலும் விஜய் ஒரு பெரிய ஃபேஸா உள்ள வந்திருக்காருல்ல. நீங்க ஒரு விஷயத்த பார்க்கணும், எம்பி எலெக்ஷன் வரும்போது மக்கள் யாரை யோசிப்பாங்கன்னா, மோடிக்கு போடணுமா ராகுல் காந்திக்கு போடணுமா அப்படின்றதான் யோசிப்பாங்க. ஸோ அப்படி அந்த அடுத்த கேள்வி வரும்பொழுது யார் நம்மளுக்கு மேலே உட்காரணும் அப்படின்னு தான் யோசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கே தெரியும், ராகுல் காந்தி அவர்களெல்லாம் வந்து மேலே பிரதம வேட்பாளர்னு சொன்னாலே வாய் கூசும் நமக்கு. அந்த மாதிரி அந்த அளவுக்கு, ஏன்னா தமிழ்நாடு இந்தியா ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் இதாக போயிடல, அந்த அளவுக்கு ஒரு பாரை வந்து மோடிஜி அவர்கள் வந்து ஏற்படுத்தி வச்சு போயிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது அந்த எலெக்ஷன் வந்து கட்டாயமா யார் கேண்டிடேட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், இன்னொன்று பாஜக அப்படிங்கிற ஒரு வலுவான கட்டமைப்பு இங்கே காங்கிரஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்தி கூட்டணின்னு வச்சுக்கிட்டு நீங்க டெல்லியில பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் தனியாக நிற்பாங்க, இவங்க தனியாக நிற்பாங்க. இங்கே டிஎம்சி தனியாக நிற்பாங்க, இவங்க தனியாக நிற்பாங்க. கேரளால கம்யூனிஸ்ட் தனியாக நிற்பாங்க, இவங்க தனியாக நிற்பாங்க. ஆனா வந்து ஒரு எலெக்ஷனுக்கு வந்து நாங்க ஒன்னா இருக்கோம், நாங்களாம் ஒரு கூட்டணியில இருக்கோம்னா இது ஒரு காமெடியான கூட்டணி. நீங்க மக்களுக்கு எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அரசியலே தெரியாது, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க மக்கள் கேட்பாங்களா, நீ கேரளால நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும், இங்க 2 பேரும் கூட்டணி போட்டுட்டு ஒன்னா வந்து உட்காந்துப்பீங்க. அந்த கூட்டணியை வச்சுதான் இப்ப 99 எம்பி எடுத்திருக்காங்க. போன முறை வந்து எதிர்கட்சி தலைவர் கூட ஆக முடியாம இருந்தவங்க இப்ப 99 எம்பி எடுத்திருக்காங்க. நீங்க அதுக்கப்புறம் பாஜகவோட வெற்றிகள் எத்தனை இடங்கள்லன்னு பாத்தீங்கல்ல, வெஸ்ட் பெங்கால்ல எவ்வளவு பெரியது, அஸ்ஸாம்ல எப்படி, சத்தீஸ்கர்ல எப்படி, ராஜஸ்தான்ல எப்படி, இப்ப அடுத்து பஞ்சாபும் வந்து நமக்கு அப்படியே எவ்வளவு சேஞ்சஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறீங்க. அப்ப இது எல்லாமே வந்து நமக்கு எம்பி எலெக்ஷன்ல வந்து மிகப்பெரிய அளவுல ஆல்மோஸ்ட் இப்ப நார்த் ஃபுல்லாவே ஆல்மோஸ்ட் வந்து பிஜேபி கையில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 21 ஸ்டேட் வந்து பிஜேபி ரூலிங் ஸ்டேட்டாக இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அப்போ எம்பி எலெக்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு வந்து அவங்க ஃபேவர் பண்ணுவாங்க? ஸோ அப்போ தான் அதான் டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறதான் மக்கள் வந்து தான் இருக்காங்க. இதில் டிஎம்கே ஒரு காமெடி பண்ணியிருக்கிறாங்க, ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிவிட்டு. நீங்கள் அன்னைக்கு இந்தி கூட்டணி மீட்டிங் போகிற வழியில் ஃபுல்லாக ஹிந்தியில் போஸ்டர், ஹிந்தியில பேனர் ஃபிளக்ஸ் அடிச்சு உதயநிதி முகத்தையும் ஸ்டாலின் முகத்தையும் போட்டு இவங்க வந்து காங்கிரஸ் எங்க முதுகுல குத்திட்டு போயிருச்சு, எங்க முதுகுல சவாரி பண்ணிட்டு இன்னைக்கு எங்களை குத்திட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் திட்டிலாம் ஃபுல்லா பேனர் வச்சிருக்கிறாங்க. ஸோ இது திமுகவுக்கு வந்த கொடுமையானு தெரியல. ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு ஹிந்திலேயே பேனர் அடிச்சு ஒட்டுற காலமும் ஒன்று வரும் அப்படின்றத இன்னைக்கு திமுக உணர்ந்திருப்பாங்க. அப்படியே தமிழகத்துக்கு வந்தோம் அப்படின்னா, மாரிதாஸ் அவர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்களை விமர்சனம் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய ஏஐ இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மதுரையில் அவருடைய இல்லத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே வேளையில் சவுக்கு சங்கர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயிருக்கு ஆபத்து இருக்கு, என்னை கொல்ல பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையோட டைரக்டர் அருண் அவர்கள் மும்பை மகாராஷ்டிரால இருந்து, அதை மும்பை தான் சொல்லியிருந்தாங்க, அங்க இருந்து ஒரு கூலிப்படை எழுவி என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 2024-5 இந்த காலகட்டத்திலையும் சென்னையோட கமிஷனராக இருந்தப்ப கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் நமக்கு நான் சொன்னேன் இல்லையா, இது தாவேகாவா இல்லை வந்து திமுகவா அப்படிங்கிற சந்தேகத்தை நமக்கு திரும்ப திரும்ப ஏற்படுத்துது. இதே விஜய் அவர்கள் வந்து முன்னாடி இருந்தப்ப என்ன பேசினாரு,
டிவிகேல இருக்கிற சில பேரை திமுக கைது பண்ணப்போ இது வந்து அடக்குமுறை, அராஜகம், கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறாங்க அப்படிலாம் சவுண்ட் கொடுத்தாரு. இப்போ இவரோட நடந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தாரு. இப்போ இன்னைக்கு இவரே அதை பண்றாருன்னா சரி, நான் என்ன சொல்றேன், மாரிதாஸ் அவர்கள் ஏதோ பேசின வார்த்தைகள் தப்பா இருக்கலாம், இல்ல அந்த பெண் அமைச்சரை வந்து அவர் வந்து ஏதோ மரியாதை குறைவா நடத்திருக்கலாம், என்னமோ பண்ணிருக்கட்டும், அவர் மேல தப்புன்னே வச்சுக்கோங்க. நீங்க வழக்கு பதிவு பண்ணுங்க. எதுக்கு கைது பண்ணுவீங்க? நீங்க கைது பல இடங்கள்ல இந்த மாதிரி சோசியல் மீடியா பதிவு போடுறதுக்கு, இந்த வந்து யூடியூப்ல பேசுறதுக்கு கைது பண்ணாதீங்கன்னு நீதிபதிகளே சொல்றாங்க இல்லையா? இதுக்கு கைது பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, வழக்கு மட்டும் பதிவு பண்ணுங்க. ஒருவேளை இவங்க சாட்சியங்களை அழிச்சிருவாங்க, இல்ல எங்கேயாவது தலைமறைவாயிருவாங்கன்ற பயம் இருந்தாதான் நீங்க வந்து அவங்களை கைது பண்ணணும். நீங்க சாட்சியங்களை எப்படி அழிக்க முடியும்? அவங்க பேசுனது ரெக்கார்டா இருக்கு யூடியூப்ல, நீங்க டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி வச்சிருப்பீங்க, அது இன்னும் அவங்களால அழிக்க முடியாது. இன்னொன்னு அவங்க எங்க போறாங்க, இந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இருக்கணும், இந்த இடத்துல வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கோர்ட்ல சைன் பண்ணிட்டு போகணும், போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க பண்ணிட்டு போறாங்க. அப்போ எதுக்காக நீங்க கைது பண்றீங்க? இதை பண்ண வேணாம் அப்படின்னு பலமுறை கோர்ட்டு சொல்லி கூட திமுக என்ன பண்ணுச்சு, தொடர்ந்து சோசியல் மீடியால போஸ்ட் போடுறவங்க, யூடியூப்ல பேசுறவங்க எல்லாரும் தூக்கிட்டு இருந்தாங்க. அதே வேலையை இப்ப நீங்க பாக்குறீங்க. இன்னைக்கு மாரிதாஸ் அவர்களை அது விடிய காலம்பர அதிகாலையில ஒரு 10 பேர் மதுரையில போய் அவரை போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதே இந்த பக்கம் பாருங்க, முக்தார் அவர்கள் வந்து சிஎம் அவர்களை வந்து ஆபாசமா இது பண்ணி ஒரு வீடியோ போட்டு பேசினாரு. அவரை ஏன் நீங்க என்ன கைது பண்ணல? திருச்சி சூர்யா சிவா கைது பண்ணிட்டீங்க, ஏன் முக்தாரை கைது பண்ணல நீங்க? ஏன்னா முக்தார் வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட போயிருக்காரு, கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் கூட போட்டோ எடுத்துக்கிறாரு, திருமாவளவன் அவர்களோட க்ளோஸா இருக்கிறாரு. அப்ப அவங்களோட எல்லாம் க்ளோஸா இருந்தா நீங்க கைது பண்ண மாட்டீங்களா? திருச்சி சிவா கூட வந்து சிவா அவர்களுடைய மகன் சிவா அவர்கள் இல்ல, அவங்க ரெண்டு கட்சியில எதுவும் இல்லையே, அவர் கட்சியில திமுக கட்சியில கிடையாது, அவங்க அப்பா பிள்ளைக்கு கூட பேச்சுவார்த்தை கிடையாதுங்கிற லெவல்ல இருக்காரு. ஆனா முக்தார் அவர்கள் வந்து திமுகவோட தலைமை குடும்பத்தோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறாருல, அப்பா புள்ள இங்க திருமாவளவன் அவர்கள் எல்லாரோடையும் க்ளோஸா இருக்காங்கல்ல. சோ அப்ப நீங்க திமுக குடும்பத்தோட க்ளோஸா இருக்கவங்க சிஎம்ஏ அவமானப்படுத்தினா கூட நீங்க கைது பண்ண மாட்டீங்க, எங்க இருக்காருன்னு முக்தார் தெரியலன்றீங்க. ஆனா இங்க வந்து ஒருத்தர் வந்து வலதுசாரி சிந்தனையாளரா இருக்காரு, பாஜக ஆதரவா பேசுறாரு அப்படின்றதுக்காக நீங்க வந்து அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அவங்கள நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க, அவங்களுக்கு சம்மன் அனுப்பலாம், நீங்க வந்து வழக்கு பதிவு பண்ணலாம். அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னா அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, திரும்பவும் இது திமுக ஆட்சி போலவே தான் நடந்துட்டு இருக்கு. அதே போல சவுக்கு சங்கர் அவர்களும் சொல்றாரு, என்னை வந்து அருண்குமார் வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்றாரு, எனக்கு வந்து கூலிப்படை ஏற்பாடு பண்ணியிருக்காரு, இப்படி எல்லாம் பேசுறாரு. ஏற்கனவே அருண்குமார் அவர்களை பத்தி தாவேக்காவே நிறைய பேசியிருக்கு, ஆதவ அர்ஜுனாவே பேசியிருக்காரு, இவர் எங்கேயாவது அசாம்க்கு அனுப்பி விடுங்க அப்படிலாம் பேசியிருக்காரு. அசாம்க்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து இதா போட்டு வச்சிருக்கீங்க. அப்போ நீங்க அவர் வந்து திமுகவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காரு, எங்களை ஒரு பிரச்சாரத்துக்கு கூட போக விடல, இதெல்லாம் பேசியிருக்காங்க தானே தாவேக்கா? அப்ப திமுகவுக்கு க்ளோஸா இருக்க ஒருத்தரை நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறையில போட்டிருக்கீங்கன்னா, நாளைக்கு திமுக அமைச்சர்கள் மேலேயோ திமுக எம்எல்ஏக்கள் மேலேயோ ஒரு லஞ்ச ஒழிப்பு சார்பா ஒரு ரைடு போகுது, இல்ல ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னா அப்ப அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சிடாதா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? திமுகவும் நீங்களும் அண்டர் கவர்ல டீலிங் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நீங்க திமுக இருக்கவங்க இது வரைக்கும் எதுவுமே நீங்க நடவடிக்கை எடுக்கல, எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கும்பொழுது ஏற்கனவே அவர் வேற சொல்லியிருக்காரு பெருந்தன்மையா, நான் வந்து பழிவாங்கும் நடவடிக்கை எல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படிலாம். நீங்க பழிவாங்கும் நடவடிக்கைனா என்ன அப்படின்னா, உண்மையாலுமே ஒருத்தவங்க தப்பு செய்யாம அவங்க மேல நீங்க ஒரு பழிய போட்டு அவங்களை அரெஸ்ட் பண்றீங்கன்னா அது பழிவாங்கும் நடவடிக்கை. அவங்க கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருப்பாங்க, நீங்க ஆட்சிக்கு மாறினதுக்கு அப்புறம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? உங்களை நம்பி போட்ட மக்களுக்கு செய்யற, நான் ஓட்டு போட்ட மக்களுக்கு செய்யற நம்பிக்கை துரோகம். நீங்க அவங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க எங்க மக்களோட காசு. அப்ப அதை நீங்க இது பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து அந்த காசை புடுங்கணும்ல, புடுங்கி அரசு கஜானால சேர்க்கணும்ல. நீங்க இன்னைக்கு இந்த திமுக இருக்கிற இந்த எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் ரைடு விட்டு அவங்களோட புடுங்கினாவே நம்ம தமிழ்நாட்டோட கடனை அடைச்சிடலாம். அந்த அளவுக்கு எல்லாம் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க லட்சம் கோடியில. அப்போ நீங்க அதை பண்ணணும்ல, யார் யார் மேலாம் போனதுல என்னென்னதெல்லாம் தப்பு நடந்திருக்கு, என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றத பார்த்து அதை நீங்க பண்றதை விட்டுட்டு வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் அந்த கேஸ் வந்து 20ஆம் தேதி வரைக்கும் விசாரிக்க கூடாதுன்னு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, பண்ணிருக்காங்க. இடி வந்து பர்மிஷன் கேக்குறாங்க, இடிக்கு அவங்க பர்மிஷன் கொடுக்கணும், பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதே போல உச்ச நீதிமன்றத்துல எஃப்ஐஆர் இருந்தா அவங்களே உள்ள வரலாம். இல்ல, இடி வந்து சில இடங்கள்ல வந்து பர்மிஷன் கேட்டு போன முறை திமுக ஆட்சியில வந்து தலைமைச் செயலருக்கு தான் லெட்டர் போட்டுட்டே இருந்தாங்க, இவங்களை விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, இவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்க, அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டாதான் அவங்க நாங்க உள்ள வர முடியும், லஞ்ச ஒழிப்புத்துறையில வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதை இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப பண்ணிருக்காங்க. இது போல எல்லா துறைகள்லயுமே வந்து கட்டாயம் வந்து ஒரு திரும்ப அவங்க வந்து ஒரு ரைடு இது பண்ணணும், யார் யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ அவங்க மேல காம்ப்ரமைஸே இல்லாம நடவடிக்கை எடுக்கணும். அதை எதிர்பார்த்து தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அதை அவங்க செய்யணும். அந்த இடத்த அதை தவறாங்கன்னா அப்ப நமக்கு அப்போ நீங்களும் அவங்களும் எல்லாம் ஒண்ணுதானே அப்படிங்கறதானே மக்களோட பார்வையா இருக்கும். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா, இந்த அருண்குமார் அவர்கள் இதாகட்டும், அதே போல இந்து சமய அறநிலையத்துல பாத்தீங்கன்னா குமரகுருபரன் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் மேலே ஏகப்பட்ட அலிகேஷன், அவர் மேல போன தரையே நிறைய அலிகேஷன்ஸ் இருந்துச்சு, அவரை மாத்துங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அவரையே தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அதே அப்படியே அந்த ஐடிஆரை தான் போட்டு வச்சிருக்கீங்க. அடுத்ததான் நீங்க வந்து இந்த மின்சார வாரியத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் கேஜே ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் திமுக பீரியட்லயும் இருந்தாரு, இப்பயும் அவரே ஏன் கண்டினியூ பண்றாரு? அப்ப நீங்க அந்த
அந்த அவருக்கு பீரியட்ல அது ஏதோ ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அதை எப்படி இவர் எக்ஸ்போஸ் பண்ணுவாரு, எப்படி சொல்லுவாரு? அப்ப நீங்க அதை ஆளை மாத்தினா தானே இன்னொருத்தவங்க வரப்ப தானே இந்த இல்லாட்டி இவர் இருக்கப்ப என்ன பண்ணுவாங்க, இவருக்கு கீழே இருக்கவங்க கூட ஏதோ ஒரு தப்பு நடந்திருந்தா அதை வெளியில வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்களா? இந்த இன்னைக்கு வந்து 18 ஆர்டிஸ்ட் காணா போயிருக்குங்கிறீங்க, எப்படி காணா போச்சு? தலைமைச் செயலகத்துல இது இல்லையா, சிசிடிவி கேமரா இல்லையா? இது எப்படி நம்ப முடியுதா? அப்ப நீங்க ஒரு ஹைலி வந்து ஒரு மாநிலத்தோட முக்கியமான புள்ளிகள்லாம் இருக்கிற இடம், நாளைக்கு அவங்களுக்கே ஏதோ ஒரு செக்யூரிட்டி த்ரெட் வருது, என்ன பண்ணுவீங்க? சிசிடிவி கேமரா இல்லாம இருக்கலாமா தலைமைச் செயலகத்துல? அப்ப எப்படி இவர் விஜய் அவர்கள் இதை வந்து எவ்வளவு இதை விடுறாரு? இதுக்கு இம்மீடியட்டா ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்திருக்கணும். என்னன்னா முக்கியமான தமிழகத்தோட முக்கியமான ஆட்கள்லாம் அங்க இருக்கும் பொழுது, எம்எல்ஏக்களும் எல்லாரும் அமைச்சர்களும் அங்க இருக்கும் பொழுது சிசிடிவி கேமரா இல்லை அப்படின்னா நாளைக்கு யாரோ தீவிரவாதிகள் ஒரு 10 பேர் உள்ள போடுறான், இல்ல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது, எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? இது எப்படி என்ன சொல்ல முடியுது? அது ஹைலி செக்யூரிட்டி ஏரியா தானே அது இருக்கணும். கம்ப்ளீட்டான ஒரு விஜிலன்ஸ்ல இருக்கிற வேண்டிய ஏரியாவை நீங்க சிசிடிவி இல்லாம வைக்கிறீங்க அப்படின்னா இதை எப்படி சிசிடிவியை வந்து ஏதோ மெயின்டெனன்ஸ்க்காக கழட்டிட்டோம், ஏதோ நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு சாக்கு போக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. 18 ஆர்டிஸ்ட்க்கு போனது என்னாச்சு அப்படின்றதே ஒன்றும் தெரியல. அப்ப நீங்க ஏற்கனவே நமக்கு மின்சாரத்துறையில அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காரு, அதுல டெண்டர்ல முறைகேடு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெளியில வந்துட்டு இருக்கு. அதே போல இப்ப ஆட்சி மாறினதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கரண்ட் கட்டு, சொல்லவே முடியாத அளவுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் கரண்ட் போகுது. பவர் பிளக்சுவேஷனும் ஹெவியா போயிட்டு வருது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரிட்ஜு கிஜ்ஜு ஸ்டெபிளைசர் எல்லாம் காலி ஆகுது. ஏன் இதெல்லாம் நடக்குது? அப்ப அங்க ஏதோ சம்திங் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப நிர்மல்குமார் அவர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க மின்சாரத்துறையில என்ன பிரச்சனை, அதை என்ன சரி பண்ணலாம்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்த விட மாட்டேன் அப்படின்னு மல்லு கட்டிட்டு சம்மந்தம் இல்லாம இவர் வந்து, அதாவது போன தடவை இவர் சேகர்பாபு இதே தான் பண்ணிட்டு இருந்தாரு. எங்க போனாலும் எல்லாத்துக்கும் கருத்து சொல்றேன் பேர் வழின்னு கருத்து சொல்லிட்டு இருப்பாரு. இவருக்கு என்ன தேவையானதோ அதை கருத்து சொல்லிட்டு இவரோட துறை என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல என்ன சரி பண்ணணுமோ அதை போய் ஒரு முதல் சரி பண்ண பார்க்கணும்.